ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவோட கண்டினியூவாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே ஒரு ட்ரேடருக்கு என்னெல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பில் பாருங்கள், உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நிஃப்டியே செலக்ட் பண்ணிக்கிறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் F&Oவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே இதுக்குள்ளே லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்க நிஃப்டி மட்டுமே எடுத்துக்கிறேன். நிஃப்டி மட்டுமே எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நிஃப்டி மட்டுமே எடுத்துக்கும் போது டீஃபால்ட்டாக ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இதிலே பில்டப் ஆகிருக்கு. இது என்ன, எதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், டீஃபால்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் என்ன செய்கிறேன், இதையும் வியூ பண்ணிக்கிறேன், இதுக்கு கீழே இருக்கிறதையுமே வியூ பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இதுக்குள்ளே பாருங்கள் 3 கண்டென்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் புல்லிஷ், அடுத்தது பேரிஷ், அடுத்தது நேச்சுரல் அப்படின்னா சைட்வே மார்க்கெட்டு. மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் அப்படின்னா 3 ட்ரெண்டு தான். ஒன்று அப் ட்ரெண்டு புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு பேரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சைட்வே ட்ரெண்டு நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ட்ரெண்டு தான். இந்த 3 ட்ரெண்டை வச்சு நாம் எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணலாம் அப்படிங்கிற மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பைசெல் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது லாட் நீங்கள் எத்தனை லாட்டு பைசெல் பண்ண போகிறீங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக எக்ஸ்பைரி டேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக புட்டா காலா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்ததாக ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அதுக்கும் அடுத்ததாக ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம்னா பாருங்கள், பே ஆஃப் ஸ்க்ரீக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ வரும், மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வரும், ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கும், ப்ரீமியம் எவ்வளோ நம்ம பெய்டு பண்ணோம், பிரேக் ஈவனோட பாயிண்ட் எவ்வளோ, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்ததாக பாருங்கள், கிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. டெல்டா வேல்யூ, காமா வேல்யூ, ரோ, தீட்டா வேல்யூ, வேகா, இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்தது பாருங்கள், மார்க்கெட்டோட ட்ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று புல்லிஷ் வே, இன்னொன்று பேரிஷ் வே, இன்னொன்று நேச்சுரல் வே. மார்க்கெட்டில் உங்களுக்கு 3 ட்ரெண்டு தான் இருக்குது, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இப்போ இதில் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னா அப்போ என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கால் பை பண்ணலாம், ஏன்னா மார்க்கெட் ஏறும்போது காலுக்கு ப்ரீமியம் கிடைக்கும். அல்லது நீங்கள் புட்டை செல் பண்ணலாம். நீங்கள் புட்டை செல் பண்ணும் போது மார்க்கெட்டு மேலே போக போக இந்த புட்டோட ப்ரீமியம் நமக்கு கரையும், அது மூலிமா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அல்லது நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, புல் கால் ஸ்ப்ரெட் பண்ணலாம், அல்லது புல் புட் ஸ்ப்ரெட்டும் நீங்கள் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அகைன் ஃபஸ்ட்லேருந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணுறேன், பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். அடுத்தபடியாக இந்த பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டு என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாம் ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ட்ரெண்டு புல்லிஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ புல்லிஷ்குள்ளே 4 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறேன், பை கால். மார்க்கெட்டு மேலே ஏறப்போகுது, நான் என்ன செய்கிறேன், பை கால் பண்ண போகிறேன். அப்போது என்ன பை கால் பண்ணலாம் அப்படின்றத டிஃபால்ட்டாக ஸ்ட்ராட்டஜி நமக்கு சஜஷன் பண்ணுது. இங்கே என்ன கொடுக்குறாங்க, 25 ஆகஸ்ட் 2025 எக்ஸ்பைரி டேட்டில் 55,300 கால் ஆப்ஷன் பை பண்ணலான்னு சொல்லுது. இதோட ப்ரைஸு 604 ரூபாய் இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷ் அப்படிங்கும்போது இந்த காலை பை பண்ணலான்னு சொல்லி டிஃபால்ட்டாக நமக்கு சஜஷன் பண்ணுது. ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றணும்னு நினச்சாலும் மாற்றிக்கலாம், பட் இதில் டிஃபால்ட்டாக கொடுக்குது. அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணும்னா, மேலே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிராஃப் இருக்கும். இந்த கிராஃபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் சைன் வரும். அப்போது 55,300 கால் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு இதுதான் அட் த மணியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் ஏறுது அப்படின்னாக்க இந்த அட் த மணி நீங்கள் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக நமக்கு இந்த ப்ரோக்ராம் சஜஷன் பண்ணுது. சரி, ஓகே, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது இல்லாமல் வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் புட்டு. இந்த செல் புட்டை நம்ம செலக்ட் பண்ணும்போது இங்கே என்ன கொடுக்குது, 55,300 புட்டை செல் பண்ண சொல்லுது. அதாவது நம்ம பை கால் கொடுக்கும்போது 55,300 காலை பை பண்ண சொல்லுச்சு. அதாவது அது அட் த மணி. அதேமாதிரி நம்ம புட்டை செல் பண்ணுங்க அப்படிங்கும்போது 55,300 புட்டை செல் பண்ண சொல்லுது. இந்த இடம் பாருங்கள், 55,300ன்றது அட் த மணி. இந்த அட் த மணி செல் பண்ண சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்.
இந்த பிளாட்ஃபார்மில் டிஃபால்ட்டாக என்னென்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நேக்கடாக போயிட்டு புட் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்கன்னா அது அன்லிமிட்டெட் லாஸ் வரும். ஏன்னா இந்த கால் பை பண்ணும்போது உங்களுக்கு லிமிட்டெட் ரிஸ்க் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி புட்டை நீங்கள் செல் பண்ணிங்கன்னா லிமிட்டெட் ப்ராஃபிட் அன்லிமிட்டெட் ரிஸ்க் வரும். ரெண்டுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்துட்டு ரிஸ்க்கு அன்லிமிட்டடாக இருக்கும், ப்ராஃபிட்டு லிமிட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் கால் பை பண்ணுறதுல உங்களுக்கு ரிஸ்க் லிமிட்டாக தான் இருக்கும், ஆனால் ப்ராஃபிட் அன்லிமிட்டடாக வரும். ஓகேவா? அதுதான் இந்த 2 ஸ்ட்ராட்டஜிக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டு. இல்லை எனக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு ரெண்டுமே லிமிட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம். புல் கால் ஸ்பெட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன சொல்லுது, நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் வந்து புல்லிஷ்ன்றது செலக்ட் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே புல் கால் ஸ்பெட் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி செலக்ட் பண்ணும்போது என்ன சொல்லுதுனாக்க 55-300 கால் ஆப்ஷனை பை பண்ண சொல்லுது. இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு பை பட்டன் காட்டுது. அடுத்ததாக 55-800 கால் ஆப்ஷனை செல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது இது ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும்போது என்ன சொல்லுதுனாக்க அட் த மணியை பை பண்ணிக்கோங்க, அவுட் ஆஃப் த மணியில் செல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இந்த இடம் பாருங்கள் 55-300ன்றது அட் த மணியாக இருக்குது, 55-800 அப்படின்றது இந்த இடம் பார்த்தீங்களா? இந்த இடம் பாருங்கள் 55-800ன்றது இந்த இடத்துல இருக்குது. இதை வந்து நீங்கள் செல் பண்ணிக்கோங்க அப்படிங்குது. அப்போது நெட்டாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பை பண்ணுறது 600 ரூபா ப்ரீமியத்தில் பை பண்ணுறீங்க, நீங்கள் செல் பண்ணுறது 349 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க. அப்போது மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னா 8500 ரூபா சம்திங் மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதேமாதிரி லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8900 ரூபா நமக்கு லாஸ் வருது, அதாவது 1:1. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.96ன்னு கொடுக்குது, அதாவது ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்றத வருது நமக்கு. பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 55,555ன்றது பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்ப்ரெட்டு போடுறோம் இல்லையா, இந்த ஸ்ப்ரெட்டோட கிளிக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டெல்டா வேல்யூ அண்டு காமா வேல்யூ வந்து 0 காட்டுது, ரோ தீட்டா வேல்யூ வந்து மைனஸில் இருக்குது, வேகா வேல்யூ வந்து ப்ளஸில் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆப்ஷன் கிளிக்கோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புல் புட் ஸ்ப்ரெட்டும் போட முடியும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறிடுச்சு. இங்கே என்ன சொல்லுதுன்னா 55-300 புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணிக்கோங்க, 54-800 புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இது வந்து புல் கால் ஸ்ப்ரெட் போட்டோம்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? இது வந்து ஒரு பேர். இங்கே எப்படி உங்களுக்கு காலை பை பண்ண சொன்னாங்க, இதுக்கு ஆப்போசிட்டு புட்டை செல் பண்ண சொல்கிறாங்க. அதே சேம் கண்டென்ட்டு தான். இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு புல் கால் ஸ்பெட் போட்டோமோ இதுக்கு ஆப்போசிட்டு புல் புட் ஸ்பெட்டு. இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 55-300 புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ண சொல்லுது, அதாவது இந்த அட் த மணி வந்து செல் பண்ண சொல்லுது. அடுத்து பாருங்கள் 54-800 வந்து பை பண்ணிக்க சொல்லுது. 54-800 அப்படின்றது இங்கே மேலே பாருங்கள் இந்த இடம் உள்ளதை வந்து பை பண்ணிக்க சொல்லுது. அப்போ என்ன நடக்குது நமக்கு, நீங்கள் செல் பண்ணுறது 393 ரூபாய்க்கு, நீங்கள் பை பண்ணுறது 232 ரூபா ப்ரீமியத்தில் நீங்கள் பை பண்ணிக்கிறீங்க. அப்போ இதோட நெட் ப்ராஃபிட் ரேஷியோ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்துருவோம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 5600 சம்திங் கிடைக்கும். இதில் மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 11800 சம்திங் மேக்ஸிமம் நமக்கு லாஸ் கிடைக்கும். இதோட ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 50% தான் வருது. இதே நம்ம போன ஸ்ட்ராட்டஜியில் பார்க்கும்போது 1:1 ரேஷியோ வந்தது, இதில் 50% தான் வருது. அதாவது ப்ராஃபிட் வந்தால் 5000 சம்திங், லாஸ் வந்தால் 11000 சம்திங், அப்படிங்கும்போது 50% தான் வருது. இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதோட டெல்டா வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த லாஸை வந்து கம்மி பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் வழி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, நீங்கள் இந்த இடத்துல போய் பை பண்ணுறீங்க இல்லையா, 54-800 பை பண்ணுறீங்களே, இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் உள்ளே வந்துடலாம். 54-800 அப்படின்றத 54-700 அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கும் போது, 54-700 செலக்ட் பண்ணும்போது 14000 ரூபா நமக்கு லாஸ் காட்டுது. நம்ம என்ன பண்ணலாம், 54-900 வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் லாஸ் வந்து 9000 காட்டுது. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், 55000 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணும்போது இப்போ கூட என்ன வருதுனாக்கா உங்களுக்கு 50% தான் வருது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ வந்து 50% தான் வருது. இந்த இடத்துல பாருங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு 3600 சம்திங், மேக்ஸிமம் லாஸ் 6800 சம்திங். அப்போ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.5 தான் வருது. இந்தமாரி ட்ரேடை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா இதில் ப்ராஃபிட் வந்தால் கம்மியாகவும் லாஸ் வந்தால் அதிகமாகவும் இருக்குது. இதுவே நம்ம போன ஸ்ட்ராட்டஜியில் பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 1:1 இருந்தது. அப்போது இந்தமாரி அமையும் போது என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த ப்ரீமியம் நமக்கு சரியாக அமையலைனாக்கா இந்த ட்ரேடை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. அப்போ என்ன பண்ணலாம்,
புல் புட் ஸ்ப்ரெட்டை நாம் அவாய்ட் பண்ணிவிட்டு புல் கால் ஸ்ப்ரெட்டுக்கு போகலாம். இப்போ புல் கால் ஸ்ப்ரெட்டுக்கு நீங்கள் போகும்போது அகைன் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், மேக்ஸிமம் ப்ராஃபிட் 8000 சம்திங், மேக்ஸிமம் லாஸும் 8000 சம்திங், ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:1. அப்போது இந்தமாரி நமக்கு 4 விதமான ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க. இந்த 4 விதமான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மேனுவலாக போய்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணலாம், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரீமியத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆர்டர் எடுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகிடும். அதுக்குள்ளே மார்க்கெட்டும் நல்லா மூவ்மெண்ட் ஆகிடும். ஆனால் இங்கே டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடுது. இப்போ நம்மளே பார்த்தோம், புல் கால் ஸ்ப்ரெட் எடுக்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதோட ரேஷியோ வந்து நமக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆனால் புல் புட்ஸ் எடுக்கும்போது லாஸ் 11,000 தாண்டுது, ப்ராஃபிட் வந்து வெறும் 5,000 சம்திங் தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை பார்த்த உடனே செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இதை அவாய்ட் பண்ணிடலாம், புல் புட் ஸ்ப்ரெட் அவாய்ட் பண்ணிடலாம், புல் கால் ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மளால் முடிவெடுக்க முடியும். அந்தளவுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் ரொம்ப யூஸ்ஃபுல்லியாக இருக்கும். இப்போ நம்ம சொல்லிட்டு வரும்போதே ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அமைஞ்சது. அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேரை செலக்ட் பண்ணாலும் சேம் அதே கண்டென்ட் தான். நான் புல்லிஸுக்கு என்ன செலக்ட் பண்ணனோ அதே சேம் கண்டென்ட்டு தான் பேரேஸ்க்கும் வரும். புட்டு வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது, அதுக்கு ஆப்போசிட்டாக காலை வந்து செல் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. சேம் அதே தான், பியர் புட் ஸ்ப்ரெட், பியர் கால் ஸ்ப்ரெட். நாம் இங்கே புல்லிஸ்க்கு என்ன பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பேரேஸில் வந்து நடக்கும். மார்க்கெட்டு கீழே இறங்குது அப்படின்னாக்க புல்லிஸ்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்ததோ அதுக்கு அப்படியே ரிவர்ஸலாக இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல், அதாவது சைட்வேஸாக போச்சுனாக்க நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், ஷார்ட் ஸ்ட்ராடல் வந்து நம்ம போடலாம். அதுக்கும் அடுத்ததாக ஷார்ட்ஸ் ஸ்ட்ராங்கிள் வந்து யூஸ் பண்ணலாம், அயர்ன் பட்டர்ஃப்ளை வந்து யூஸ் பண்ணலாம், அயர்ன் காண்டர் யூஸ் பண்ணலாம். மொத்தம் நமக்கு 4 விதமான ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு சேஞ்சஸ் ஆகும். அடுத்தது அயர்ன் பட்டர்ஃப்ளை மாற்றுறேன், இது பாருங்கள், இதுக்கான ஸ்ட்ராட்டஜி நமக்கு சேஞ்சஸ் ஆகும். அதேமாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இங்கே என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வருதோ அதுதான் இந்த இடத்துல காட்டும். இந்த இடத்துல நீங்கள் புதுசாக ஒரு லெக்கு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த லெக்கு வேணாம், இந்த லெக்கு நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு லெக்கு நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா இந்த சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கல ஆப்ஷன் கிளிக்ஸ் நமக்கு வந்துடும். இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னாக்க இந்த லெக்கு வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்தே நீங்கள் போயிட்டு பாருங்கள், இந்த இடத்துல இந்த பை பட்டனை கொடுக்குறேன், இந்த லெக் பாருங்கள் இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. சரிங்களா? இன்னும் கூட நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், இன்னொரு லெக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆல் ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் அடுத்ததாக என்ன பண்ணுறேன், அயர்ன் காண்டன் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக நமக்கு வந்து மாறிடுச்சு. இதை நீங்கள் அனாலிசிஸ் கொடுக்கும்போது இதோட பை அப் சார்ட்டும் நமக்கு வந்துடும். இந்த இடத்துல அனாலிஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் கிளிக் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடும். இந்த பே அப் சார்ட்டும் நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த அளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா டூலும் நமக்கு இதில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.